இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, நம் இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவைகளை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர். இந்த எழுதியிருக்கிறபடி அப்படின்னு வந்தாலே அது ரொம்ப சீரியஸான விஷயம். அதாவது என்ன, ஏற்கனவே அது உறுதி செய்யப்பட்ட விஷயம்னு அர்த்தம். எழுதியிருக்கிறபடி சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள்ல தற்செயலாய் நடக்கும். அதை அப்படியே சம்பவம் ரெக்கார்ட் ஆகும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறபடி, சிலது எழுதப்பட்டது, ஏற்கனவே எழுதப்பட்டது, அதை மாற்ற முடியாது. சிலது தற்செயலாய் அப்படியே நடக்கும், அந்த சந்தர்ப்பங்களிலே நடக்கும். இப்ப எழுதியிருக்கிறபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தீர்க்கதரிசிகளின் மூலமாய் முன்னறிவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். எழுதியிருக்கிறபடி அப்படின்னு போட்டாலே ஏற்கனவே அந்த காரியங்கள் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் முன்னறிவிக்கப்பட்டு இப்பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அது நடந்தேறுகிறது என்று வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்போ சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் எழுதி உறுதிப்படுத்தி வைத்து அதை ஏற்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஆண்டவராக நமக்கு நடுவில் இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே மாறுவதில்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறப்பார் என்பது ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியினால் எழுதி இருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவமர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்படிலாம் அப்படி வரும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே எழுதி இருக்கிறது. அங்கே ஏசாயா 9:6 எழுதப்பட்டு பின்பு இயேசு கிறிஸ்து சரியான நேரத்தில் இந்த உலகத்துல பிறந்தார். அப்ப இதெல்லாம் எழுதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைவேறும், தகுந்த காலத்தில் நிறைவேறும். இதோ வனாந்தரத்தில் கூப்பிடுவர்களுடைய சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 40ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வரும். அதே காரியம் தான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்படி எல்லாமே எழுதப்பட்டது கரெக்டா சரியான நேரத்திலே தகுந்த காலத்திலே சரியாய் அது நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள். இதுலதான் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. இந்த காலத்திலே நாம் ஆண்டவர் மேல் அன்பு கூறுகிறவர்களாய், ஆண்டவரை தேடுகிறவர்களாய், ஆண்டவருக்காய் வாழுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இது எதுவுமே தானாய் நடக்கிறதல்ல, தற்செயலாய் நடக்கிறதல்ல. இதையெல்லாம் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தந்த நபர்கள் இந்தந்த காலத்தில் கர்த்தரை அறிவார்கள், கர்த்தருக்காக வாழ்வார்கள் என்கிறதை கர்த்தர் முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வருகிறார். அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராம். அப்ப இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறது. என்ன எழுதி வைத்திருக்கிறது? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் விசேஷமானது ஒன்றை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எழுதப்பட்டது எப்படிப்பட்டது என்றால் கண்கள் காணவும் இல்லை, காதுகளில் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே மனுஷர்கள் பல விஷயங்களை யோசித்து செய்வாங்க. பல காரியங்களை, என்னுடைய ஃபியூச்சரை நான் இப்படி இருக்கணும், என்னுடைய பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி காரியங்கள் செய்யணும் என்று சொல்லி சில தீர்மானம் பண்ணுவார்கள். அதை தங்களுடைய முயற்சியினால், கடின உழைப்பால், அதிக பிரயாசப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கு அதிக செலவு செய்து அந்த காரியத்தை அவர்கள் அடைவார்கள். சிலர் அடைவாங்க, சிலர் அடையாமல் போவார்கள், அது வேற. ஆனால்
ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதங்களை ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால், உண்மையிலே சொல்லுகிறேன், உங்களுக்குரிய ஆசீர்வாதம், உங்களுக்குரிய தேவ திட்டம், உங்களை குறித்த ஒரு காரியம், நீங்கள் எப்படி இருப்பீர்கள், எப்படி வாழ்வீர்கள், எப்படி கர்த்தரால் பயன்படுத்தப்படுவீர்கள், இவைகள் எல்லாமே ஏற்கனவே கர்த்தருடைய சமூகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எழுதி வைக்கப்பட்டது எல்லாமே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எல்லாமே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த காரியம் இப்படி உங்களை குறித்து கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். என்னவென்றால், நீங்கள் இப்படியாக இந்த காலத்தில் கர்த்தருக்காக இருப்பீர்கள் என்பது ஏற்கனவே ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். அதை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்றால், அது எழுதப்பட்டது என்ன எப்படி என்றால், உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை உங்கள் கண்களால் நீங்கள் பார்த்ததாக இருக்க முடியாது. உங்கள் காதுகளால் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். உங்கள் இருதயத்திலே அவைகள் தோன்றியும் இருக்காது. இதுதான் ஏற்கனவே எழுதப்பட்டவைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற விதம் இப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் நம்மை நடத்த போகிற விதம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்கும்? கண்களால் காணாததும், காதுகளால் கேளாததும், இருதயத்தில் தோன்றாததுமான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்படி ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள், இது எல்லாமே இப்படித்தான் இருக்கும் என்பதை வேதம் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளின் மூலமாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. ஒவ்வொரு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க, இப்படிதான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, யோசேப்புன்னு எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு ஒரு சாதாரணமான ஒரு மேய்ப்பனுடைய குடும்பத்திலே, யாக்கோபுடைய குடும்பத்திலே அவன் பிறந்த ஒரு சாதாரணமான ஒரு வாலிபன், 11வது மகன். அப்படிப்பட்டதான அவன் இளைஞனாய் இருந்த காலத்திலிருந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறான். அன்பு கூர்ந்து அவன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறான். அவனுடைய 17 வயதாகிற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன, அவங்க அப்பா ஒரு ஆடு மேய்க்கிறவர், யாக்கோபு ஆடு மேய்க்கிறவர். தான் தன்னுடைய 10 அண்ணன்களும் ஆடு மேய்க்கிறாங்க. தானும் அந்த வேலையை செய்து வாழ்க்கை முழுவதும் ஆடு மேய்ச்சிட்டு போயிடலாம். இதுதான் அவனை குறித்து அவனுக்கு இருக்கிற காரியம். இதுதான் அவனுடைய மைண்ட்ல இருந்திருக்கும். ஆனால் 17 வயதாகும் பொழுது தேவன் அவனுடைய கண்களால் காணாததும், காதுகளில் கேட்காததும், இருதயத்தில் தோன்றாததுமான காரியத்தை கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலே காட்டுகிறார். அவனுடைய அரிக்கட்டுகள் எல்லாரும், சகோதரன் எல்லாரும் அரிக்கட்டுகளை வயல் நிலத்தில் அறுவடை செய்கிறார்கள். இவனுடைய அரிக்கட்டு நிற்கிறது, மற்றதெல்லாம் வணங்குகிறது. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்குவதாக பார்க்கிறான். அவனுக்கு அது ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. என்ன, நம்ம ஆடு மேய்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கை ஆடு மேய்ப்பது தான். இந்த குடும்பத்தில் நம்ம பிறந்துட்டோம், இந்த குடும்பத்தில் பிறந்தா நம்ம ஆடு மேய்க்க தான் நம்ம செய்யணும் இல்லையா? இப்ப சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள், ஒரு குடும்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பிறந்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த குடும்பத்தின் அமைப்பின்படி தான் உங்கள் எதிர்காலம் என்பதை மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய பின்னணி தான் உங்கள் எதிர்காலம் நீங்க நினைக்காதீங்க. அது தவறு. நீங்க நினைப்பாங்க, சிலர் நினைப்பாங்க, என்னுடைய பேக்ரவுண்ட் இதுதான். நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், வசதியற்ற குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், எந்த வாய்ப்பற்ற குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், என்னுடைய பெற்றோருக்கு இதுக்கு மேல எனக்கு செய்ய முடியாது, எந்த வசதியும் இல்லை, இப்படி சொல்லி நீங்க நினைப்பீர்கள். ஒண்ணு நான் சொல்றேன், அப்படி நினைத்து கொண்டு அதுதான் உங்கள் எதிர்காலம் என்று ஒருபோதும் நீங்கள் நினைக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் பரலோக குடும்பத்திற்குள் வந்து விட்டீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தோடு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால், உங்கள் எதிர்காலம் உங்கள் வாழ்க்கையின் பின்னணியின் அடிப்படையில் அல்ல, உங்களை பெற்றவர்களின் பின்னணியில் உங்கள் எதிர்காலம் இருப்பதில்லை. பரலோக திட்டத்தின்படிதான் உங்கள் எதிர்காலம் இருக்க போகிறது. அந்த பரலோக திட்டம் எப்படி இருக்கும்? அதை கர்த்தர் அப்படியே ஒரு வியூ கொடுக்கிறார். அந்த பரலோக திட்டம் உங்களை குறித்து எப்படி இருக்கும்? அது உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டின் அடிப்படையில் கண்டிப்பா இருக்காது. உங்க ஃபேமிலி பேக்ரவுண்டின் அடிப்படையில் மட்டும் இருந்தால் அது ஒண்ணுமே கிடையாது. அந்த அடிப்படையில் இருக்காது. உலகத்து மனுஷனுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் இருக்கும். ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தர் மேல் அன்பு கூறுகிற உங்களுக்கு இப்பொழுது பரலோக குடும்பம் தான் உங்கள் குடும்பம். ஆகையினாலே அந்த பேக்ரவுண்ட்ல தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கும். அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்? யோசிப்பை யோசிச்சு பாருங்க. அவன் நினைச்சிருப்பான், நம்மளும் கொஞ்சம் நிறைய ஆடுகளை எங்க அப்பா கொடுப்பாரு, வாழ்நாளெல்லாம் ஆடு மேய்த்து நம்ம பிழைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் சொப்பனம் வருகிறது. கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். அடுத்த 13 வருஷம் கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். அவன் கற்பனை செய்து பார்க்காத
நிலைக்கு கர்த்தர் அவரை கொண்டு போகிறார். எகிப்து தேசத்தில் கொண்டு போய் அங்கே பிரதம மந்திரியாய் கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, இது அவன் கண்களால் கண்டதா, காதுகளால் கேட்டதா, இருதயத்தில் தோன்றினதா? சான்ஸே கிடையாது. தாவீதை யோசிச்சு பாருங்க, அவனுடைய குடும்பம் அப்படிதான். ஒரு சாதாரணமான விவசாய குடும்பம், சாதாரணமான ஒரு எளிமையான குடும்பம். ஆனால் தாவீதுடைய தகப்பனாகி ஈசாய் கொஞ்சம் முற்போக்குள்ள சிந்தனையுள்ளவராய் இருந்திருப்பார் நினைக்கிறேன். அதனாலே தன்னுடைய மூத்த பிள்ளைகள் 3 பேரை இராணுவத்திலே அவர் சேர்க்க அவர் பயிற்சி கொடுத்து அங்கே அனுப்பி இருக்கிறார். தன்னுடைய மூத்த 3 பிள்ளைகளை இராணுவத்திலே அனுப்பி இருக்கிறார். ஆனால் அதன் பிறகு பார்க்கும் பொழுது 8வதாய் பிறந்திருக்கிற தாவீதின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்பு இல்லை. மூத்தவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறது. ஆனால் கடைசியில் வரும்போது தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எதுவுமே இல்லை. அவனுக்கு எந்த பின்னணியும் இல்லை. கொஞ்சோண்டு ஆடுகள், நிறைய ஆடுகள் கூட கிடையாது. கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து சரி நீ மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அவன் என்ன நினைச்சிருப்பான், சரி நமக்கு கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் கிடைக்காது, நம்ம அண்ணன்களை மாதிரி நமக்கு உடம்பு கிடையாது, நமக்கு அண்ணன்களை மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடையாது, நம்மளை ஏதோ ஒரு ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க, சரி நம்ம இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருப்போம் என்று சொல்லி அந்த ஆடு மேய்க்கிற நிலைமையில் இருக்கும் பொழுதும் அவன் ஆண்டவரை உண்மையாய் நேசித்து ஆண்டவரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் கற்பனை செய்யவே பார்த்திருக்க முடியாது. அவன் கண்களால் காணவில்லை, காதுகளால் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. அவன் ஒரு நாள் இஸ்ரவேலின் ராஜாவாக மாறுவான் என்பது அவனுக்கு ஒருபோதும் கற்பனை எட்டாத விஷயம். அப்போ சாதாரணமாய் இருந்தவன், கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், சொந்த தகப்பனால் கூட அங்கீகாரம் பெறாதவன், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், கடைசியில் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலிலே ஒரு சிறந்த ராஜாவாக, அதுவும் நம்முடைய இரட்சகர் அந்த வம்சத்தில் பிறக்கக்கூடிய தாவீதின் குமாரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ராஜரீகம் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தது என்பது இது கற்பனை செய்ய முடியாத ஒரு காரியம். கண்களால் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் நம்முடைய பின்னணிகளுக்கு மேலாக நம்மை நடத்துகிறவர். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் மேல் அன்பு கூறுகிற நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. புதிய ஏற்பாட்டை திருப்பி பாருங்க, பேதுருவை யோசிச்சு பாருங்க, யாக்கோபை யோசிச்சு பாருங்க, யோவானை யோசிச்சு பாருங்க. யாரு? மீனவர்கள். பெரிய படிப்பறிவு கிடையாது. அவங்களுடைய பரம்பரையாய் மீன் பிடிக்கிற பழக்கம், அதான் அவங்களுடைய வாழ்க்கை, அதான் அவருடைய எதிர்காலம். அவருடைய பெற்றோர் அவங்களுக்கு அதான் கற்றுக் கொடுத்திருப்பாங்க. செபத்தை அதுதான் யாக்கோபுக்கு யோவானுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். என்ன? மீன் பிடிக்க சொல்லி கொடுத்திருந்தார். பேதுருவுக்கு அதான் காரியம். அப்படி இருக்கிறதான இவர்கள் எல்லாரும் சாதாரண நபர்களா இருந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்து தனக்கென்று பிரித்து எடுத்த உடனே அவங்க நினைச்சு பார்க்காத நிலைக்கு அவருடைய எதிர்காலம் உயர்த்தப்பட்டு சிறந்த அப்போஸ்தலர்களாக அவர்கள் தெய்வ சமூகத்தில் காணப்படுகிறார்கள். அப்ப நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறவும் அவருக்காய் வாழவும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், நீங்கள் அன்பு கூறுகிற ஒரு தேவ பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள். உங்களுக்கென்று உங்களுடைய எதிர்காலத்தை தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது உங்கள் பெற்றோர் ஆயத்தப்படுத்தினது அல்ல. தேவனாகிய கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் சொல்றேன், அது உங்கள் கண்களால் காணாததா இருக்கும், உங்கள் காதுகளால் கேட்காததா இருக்கும், அது உங்கள் இருதயத்தில் கற்பனையிலே கூட எட்டாத ஒரு உயரமாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருப்பார். அப்படிப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா இது ஏற்கனவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இப்படி இருக்கும் என்று ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது. அது கண்டிப்பாய் நிறைவேறிய தீரும். யாராலும் மாற்ற முடியாது. தேவன் எழுதினதே, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆகையால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொண்டு தொடர்ந்து அன்பு கூறுங்கள், தொடர்ந்து அவருடைய வழிகளில் நடக்க ஆரம்பியுங்கள். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார். அதன்படிதான் உங்கள் எதிர்காலம் இருக்க போகிறது. இன்னும் பெரிய காரியத்தை பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே,
எழுதியிருக்கிறபடி தேவரீர் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீங்க ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இது ஆண்டவரே. உலகத்தில் எங்களுக்கு பெற்றோராய் இருந்தவர்கள் எங்களுக்கு பேக்ரவுண்டாய் இருக்கிற எந்த காரியங்களும் படி எங்கள் வாழ்க்கை இருக்க போவதில்லை ஆண்டவரே. எங்களை பரலோக குடும்பத்தோடு இணைத்து விட்டீங்க. ஆகியால் உலகத்தின் பின்னணி எங்கள் பின்னணி அல்ல. எங்கள் பின்னணி பரலோகம் தீர்மானித்திருப்பதே எங்கள் பின்னணியாய் இருக்கிறது. பரலோகம் எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினவைகள், அவைகளை எங்கள் கண்களால் காணாமலும் காதுகளால் கேட்காமலும் இருதயத்தில் தோன்றாமலும் இருந்தாலும் அந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்த நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக சோத்திரம். இந்த வரப்போகிற கடைசி காலத்தின் எழுப்புதலின் காலத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் மகா பெரிய உம்முடைய தேவ திட்டத்தின்படி எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர்களை நடத்தி கொண்டு செல்ல போகிறதற்காக உமக்கு சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, காத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியைகளை நடப்பிக்கட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.